அரச ஆணை பற்றி அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து விவாதிக்க வேண்டாம் என மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தாஃபா பில்லா ஷா வேண்டுகோள் விடுத்தார். இந்த விஷயம் தற்போது சட்ட நடைமுறைகளின் கீழ் உள்ளது. ஆகவே அனைத்து தரப்பினரும் அதனை மதிக்க வேண்டும் என்று 16வது மாட்சிமை தங்கிய மாமன்னரான அவர் வலியுறுத்தினார். நன்னெறி கொண்ட பொறுப்பான தரப்பினரின் அதிகாரத்தின் கீழ் இந்த விஷயம் உள்ளது. ஆகவே அனைத்து தரப்பினரும் சட்ட நடைமுறைகளை மதிக்க வேண்டும், எந்தவிதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் தனது அறிக்கையில் அறைகூவல் விடுத்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் அனுமதிக்க கோரும் முயற்சியில் அவர் செய்து கொண்ட நீதி மறு ஆய்வு தொடர்பில் கூட்டரசு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தேசிய சட்டத்துறை தலைவர் செய்திருக்கும் மேல்முறையீட்டு அனுமதி மனுவை கூட்டரசு நீதிமன்றம் வரும் மார்ச் 24ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. அல் சுல்தான் அப்துல்லா நாட்டின் 16வது மாமன்னராக இருந்த சமயம் வெளியிட்ட கூடுதல் ஆணையை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக நீதி மறு ஆய்வை செய்ய கோரி நஜீப் செய்து கொண்ட மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.